Hi viewers, welcome to SS Academy channel. இன்னைக்கு நம்ம 12th Physics Volume 2 Unit 6 Optics lessonல இருக்க book back short questions and answers discuss பண்ணலாம். Up to 51 to 60 questions. Let us discuss the first 51 question. What is Fresnel distance? Obtain the equation for Fresnel distance. Okay. So Fresnel distance na என்னன்னு சொல்லி இதுல பார்க்கலாம். So இப்போ நம்ம இந்த ஆப்டிக்ஸ் பார்த்தோம்னாவே இதுல ரே ஆப்டிக்ஸ் வேவ் ஆப்டிக்ஸ்னு ரெண்டு இருக்கு. ஓகே, ஸோ ஒரு ஸ்மால் டயக்ராம் பார்க்கலாம். இப்போ ஒரு அப்பேச்சர்ல இருந்து ஒரு லைட் ப்ராபகேஷன் இருக்கு அப்படின்னா ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் பயன்படுத்த முடியும். அந்த ரே ஆப்டிக்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த வேவ் ப்ராபகேஷன் இருக்குன்னா அதை நம்ம என்னன்னு பார்க்குறோம், ரே ஆப்டிக்ஸ்னு பார்க்குறோம். ஒரு இதுதான் என்னது, ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ். அதுக்கு மேல போயிடுச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லக்கூடாது, ரே ஆப்டிக்ஸ்னு சொல்ல முடியாது. தட் இஸ் கால்ட் த வேவ் ஆப்டிக்ஸ். அதுதான் உங்க புக் டயக்ராம்ல இங்க கொடுத்திருக்காங்க. See here. சோ ரெண்டு ஸ்லிட்டுக்கு இன் பிட்வீன் கேப்ல ஒரு அப்பேச்சர்ல இருந்து ஒரு வேவ் ப்ராபகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இது என்ன இருக்கும், இந்த ரெண்டு ஸ்லிட் இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ்ல தான் அதோட வேவ் ப்ராபகேஷன் இருக்கும். பட் இங்க என்ன ஆகுதுன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன், இந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் எங்க இருக்கு, இந்த லைனையும் தாண்டி கிராஸ் பண்ணி இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகே, திஸ் இஸ் கால்ட் த வேவ் ஆப்டிக்ஸ். ஓகே, சோ அந்த ஸ்லிட்டுக்கு பேரலலா இருக்கிற இந்த வேவ் ப்ராபகேஷன் நம்ம என்னன்னு சொல்றோம், ரே ஆப்டிக்ஸ். இந்த லைட் ப்ராபகேஷன் நம்ம என்னன்னு சொல்றோம், ரே ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இப்போ சப்போஸ் ஐ எம் சேஞ்ச் த ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீன் நம்ம என்ன பண்றோம், சேஞ்ச் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு கொண்டுட்டு வரேன். ஓகே, ஏன்னா இந்த பிரைட்னஸ் எனக்கு இங்க இருந்து இவ்ளோ டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ நான் ஸ்கிரீனை கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கு மூவ் பண்றேன். அப்போ எனக்கு என்ன ஆகல, இந்த ரிஃப்ளெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் மூவ் பண்றேன். ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரும்போது இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஸ்லிட்டுக்கு இந்த டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஆயிடுது, நம்ம அந்த வேவை இந்த வேவ் வந்து இந்த ஸ்கிரீன்ல விழ வைக்கிறோம். So this is called the ray optics. இந்த டிஸ்டன்ஸ், இந்த அப்பேச்சர்ல இருந்து இப்ப இந்த பக்கத்துல வச்சிருக்க இந்த ஏங்கிற இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கிறது தான் ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ். This is called the Z. இந்த ஆங்கிள் என்னது, 2 தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம். இந்த ஆங்கிள் 2 தீட்டா, இங்க A, இங்க இந்த ஆங்கிள் என்னது, தீட்டா. ஓகே, சோ அப்ப ஆப்போசிட் பை ஹைபோட்டெனியஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். A sin theta is equal to n lambda. அப்ப A sin theta is equal to lambda ன்னு எடுத்துக்கலாமா? Here n is equal to 1. ஓகே, சோ அப்ப சென்டர்ல என்னவா இருக்குங்க, மேக்ஸிமமா இருக்கு. சோ அப்ப sin theta is equal to what, lambda by A. ஓகே, சோ அப்போ இந்த டயக்ராம் வைஸ் from the diagram opposite by hypotenuse என்ன வரும் எனக்கு, tan theta is equal to A by 2 divided by Z. So A by 2Z. Can I write A by 2Z? So அப்ப theta என்னன்னு எடுத்துக்கலாம், A by 2Z ன்னு எடுத்துக்கலாம். A by 2Z. So அப்ப lambda by A is equal to என்னது, A by 2Z. So Z is equal to what, A square divided by 2 lambda. So அப்ப A square divided by 2 lambda distance வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ரே ஆப்டிக்ஸ் பயன்படுத்தலாம். அதையும் இந்த இதை கிராஸ் பண்ணி போயிடுச்சு, இந்த டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னா that is called the wave optics. Okay, so Fresnel distance is the distance up to which the ray optics is valid in terms of rectilinear propagation of light. Fresnel distance Z as Z is equal to A square divided by 2 lambda. Okay, hope you understand. The next question, mention the differences between interference and diffraction. So before starting the question, we want to know what is mean by interference. Interference is the light propagation from distinct part of the same wavefront. Okay, but diffraction means what? It is a light coming from two separate wavefronts. ரெண்டு separate wavefrontsல வரது என்னன்னு பார்க்கிறோம், இந்த diffraction பார்க்கிறோம். Okay, so let us discuss the difference. Interference na enna, it is a superposition of two waves. ரெண்டு வேவ் வந்து ஒன்னு மேல ஒன்னு மேற்பொருந்தி இருக்கிறது, சூப்பர்பொசிஷன்ல இருக்கிறது interference. Diffractionsல bending of waves around edges, அதாவது அந்த ஒளி அலைகள் வளைந்து செல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அது diffraction. Interferenceல superposition of waves from two congruent sources. இந்த சூப்பர்பொசிஷன் இந்த ரெண்டு வேவ்ஸ்க்கு நடுவுல எப்படி நடக்குதுன்னா, கோகரண்ட் சோர்சஸ், டூ கோகரண்ட் சோர்சஸ்னால தான் இங்க என்ன ஆகுது, சூப்பர்பொசிஷன் வேவ்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கிறோம். இங்க சூப்பர்பொசிஷன் வேவ் ஃப்ரண்ட்ஸ் எமிட்டட் ஃப்ரம் வேரியஸ் பாயிண்ட்ஸ். ஏன்னா டைஃப்ராக்ஷன் வந்துட்டு வேரியஸ் நிறைய லைன்ல நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால வேரியஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சேம் வேவ் ஃப்ரண்ட். ஓகே, ஸோ ஈக்குவலி ஸ்பேஸ்டு ஃப்ரிஞ்சஸ்.
இப்போ இப்ப ஃப்ரிஞ்சஸ் பார்த்தோம்னா ஸ்கிரீன்ல நமக்கு என்ன கிடைக்கும், பிரைட் அண்ட் டார்க் மாறி மாறி கிடைக்கும். பிரைட் ஃப்ரிஞ்சஸ் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும். ஸோ அப்ப பிரைட்டுக்கும் இந்த டார்க் ஃப்ரிஞ்சஸ்க்கும் இன் பிட்வீன் கேப்ல ஒரு ஈக்குவலான ஸ்பேசஸ் இருக்கும் இந்த ஃப்ரிஞ்சஸ் நடுவுல. இதுல இன்டர்ஃபரன்ஸ்ல. பட் டைஃப்ராக்ஷன்ஸ்லயும் unequally spaced fringes. Okay, unequally spaced fringes நமக்கு diffractionல கிடைக்கும். Then interference is the intensity of all the bright fringes is almost same. Okay, so எல்லா bright fringesக்குமே என்னது கிட்டத்தட்ட ஒரே intensity தான் இருக்கும் இதுல. But diffractionல intensity fall rapidly for higher orders. Okay, ரொம்ப அதிகமா ஸ்பீடா என்ன ஆகுது, இந்த fringes வந்துட்டு இதுல ஃபார்ம் ஆகுறதுனால intensity எப்படி இருக்கும், falls rapidly for higher ordersல இருக்கும். Okay, the next interference, large number of fringes are obtained. Okay, brightness ஒளிவு பட்டைகளோட எண்ணிக்கை எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா இதுல ரொம்ப அதிகமா இருக்கும். Okay, but diffractionsல less number of fringes are obtained. Less number of fringes are obtained. Okay, hope you understand. The next, what is a diffracting grating? Diffracting grating na என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ a diffraction grating is an optical component. இது வந்து ஒரு optical component with a periodic structure that splits and diffracts. That is, splits and diffracts light into several beams traveling in different directions. Okay, see the diagram. இந்த diagram பார்க்கும்போது இந்த A, B ன்னு இருக்கு நமக்கு. A and B. Okay. So, இந்த A ல இருந்து நமக்கு என்ன ஆகுது? இந்த light propagation இருந்துட்டு போயிட்டு இந்த லென்ஸ்ல விழுந்து ஸ்கிரீன்ல போயிட்டு நமக்கு விழுது. This is the optical component with a periodic structure. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு பீரியாடிக்ல இங்க என்ன ஆகுது, ஸ்பிளிட் ஆகுது. இந்த டைஃப்ராக்டட் லைட் இன்டு செவரல் பீம்ஸ், இந்த பீம்ஸ் எல்லாமே இந்த லென்ஸ்லனால குவிக்கப்பட்டு ஒரு ஸ்கிரீன்ல போயிட்டு இந்த பீங்கிற பிளேஸ்ல விழுதுன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ அப்ப இதுல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த லாம்டாங்கிற இந்த லாம்டா வந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும், பிரைட் வரும். லாம்டாங்கிற டிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா அது என்ன கிடைக்கும், பிரைட்டும். இங்க இருக்கிற இந்த டைட்டா இந்த டிஃபரன்ஸ் என்னது, பாத் டிஃபரன்ஸ் சொல்லுவோம். இது என்னது, திஸ் இஸ் கால்ட் தி பாத் டிஃபரன்ஸ். சோ அப்ப a plus b sin theta. ஓகே, this is called the central. நமக்கு இது என்ன தெரியும், this is the central maximum. அதுக்கு அடுத்து வர பாத் டிஃபரன்ஸ் என்னது, லாம்டா, 2 லாம்டா, ஓகே 3 லாம்டா. அந்த மாதிரி பிரைட்னஸ் என்ன ஆயிட்டா இருக்கு, இந்த லாம்டா வர்றது எல்லாமே என்னவா இருக்கும் நமக்கு, இங்க இருந்து இந்த ஏல இருந்து நமக்கு இங்க ரீச் ஆகுது இல்லையா, இந்த லைட் ப்ராபகேஷன் இந்த லென்ஸ்ல இந்த ரீச் ஆகுற இந்த பிளேஸ் என்னது, பிரைட்னஸ் வர்றதுக்கு என்னது நமக்கு லாம்டா. தென் நெக்ஸ்ட் டார்க், தென் நெக்ஸ்ட் பிரைட். பிரைட் எங்க கிடைக்கும், மறுபடியும் லாம்டாக்கு அடுத்து 2 லாம்டால, அதுக்கப்புறம் 3 லாம்டால. இந்த மாதிரி பிரைட்னஸ் நமக்கு என்ன ஆயிட்டே இருக்கும், கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே, சோ அப்ப அந்த பாத் டிஃபரன்ஸ் வந்துட்டு எல்லா பாத் டிஃபரன்ஸும் எப்படி இருக்கு, ஈக்குவலா தான் இருக்கும்னு சொல்லி பாக்குறோம். இதுல இருக்கிற பாத் டிஃபரன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, this is interference process. இது மெயினா என்னன்னு சொல்றதுன்னா, this is the interference process. ஏன்னா ஒரு சென்டிமீட்டர்ல எவ்வளவு இருக்குன்னா ஒரு 6000 கிரேட்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிரேட்டிங்ல ஃப்ரிஞ்சஸ் எப்படி இருக்கும், லைன் ஃபார்மேட்ல இருக்கும். கிரேட்டிங்ல ஃப்ரிஞ்சஸ் எப்படி இருக்கும், ஒரு லைன் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகே, சோ அப்ப a plus b sin theta, a plus b sin theta is equal to delta அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, sin theta is equal to delta அப்படின்னு இருக்குன்னா, அப்ப delta is equal to m lambda. ஓகே, இதுல m lambdaங்கிறது என்னது, ஃபார் மேக்ஸிமாக்கு. அப்ப ஒரு யூனிட் லென்த்துக்கு nங்கிற கிரேட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, n into a plus b is equal to 1 ன்னு வரும். அப்போ n is equal to, nங்கிறது என்னது, number of gratings. So n is equal to 1 divided by a plus b. Okay, அப்போ sin theta divided by n போது என்ன எழுதுவோம், sin theta divided by n is equal to m lambda ன்னு எழுதுவோம். So அப்ப sin theta is equal to n m. இதுல nங்கிறது என்னது, கிரேட்டிங்கோட கான்ஸ்டன்ட். mங்கிறது அது எத்தனாவது ஃப்ரிஞ்சஸ்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கானது. லாம்டா நமக்கு தெரியும், வேவ் லென்த். சோ லாம்டா is equal to என்ன எழுதலாம், sin theta by nm. இது வந்து உங்களுக்கு பிக் கொஸ்டின்ல படிப்பீங்க நீங்க. பட் ஹியர் we have only discussed the 3 mark question only. No, so only discuss that the theoretical format மட்டும் உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ஓகே, this diagram also not necessary for 3 mark question. உங்களுக்கு பிக் கொஸ்டின்ல கேட்டாங்க, 5 mark questionல கேட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த டெரிவேஷன் பார்ட் எழுதணும். ஓகே, இந்த டயகிராம்ஸும் நீங்க அங்க போடணும். ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக இதுல நான் உங்களுக்கு இந்த டயகிராம் போட்டு காமிச்சிருக்கேன். Then next question.
So the gratings la diffraction grating la lambda is equal to sin theta by n lambda ங்கற that formula is a very important formula. 1 mark questions ல கேட்பாங்க. The next problem solving க்கு நம்ம அந்த formulaவை யூஸ் பண்ணுவோம். The next, what are resolution and resolving power? Okay, resolution and resolving power la optical resolutions describes the ability of an imaging system to resolve detail in the object that is being imaged. Okay, அதாவது ஒரு பிரித்தல் ஒரு ரேவை ஒரு வேவ் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கறத இதுல நம்ம பார்க்க போறோம் ரிசால்விங்ல. ஓகே, தனித்தனியா இருந்துச்சுன்னா நம்மளால இப்போ ஒரு 2 வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 வேவ் இருக்குன்னா அது ரெண்டும் தனித்தனியா இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் see here, இப்போ ஒரு 2 வேவ்ஸ் இப்படி இருக்குன்னா தனித்தனியா இருந்தா நம்மளால பார்க்க முடியும். ஒண்ணு மேல ஒண்ணு மேற்பொருந்தி இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இந்த மாதிரி ரேவை பிரித்தறிதல் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ரிசால்விங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஓகே, so resolving power is the ability of an optical instrument to resolve or separate the image. This is very important. Separate the image of two nearby points. Nearby pointsல இருக்கிற ரெண்டு இமேஜ செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், இந்த resolving power நம்ம யூஸ் பண்றோம். Okay, objects so that they can be distinctly seen. It is equal to the reciprocal of the limit of resolutions of the optical instrument. Okay, so இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஒரு அபேச்சர்ல இருந்து லைட் வந்துட்டு propagation ஆகுது. இங்க இருந்து என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த உள்ள இருக்கிற இந்த இதுக்கு இந்த அளவுக்கு நமக்கு என்ன கிடைக்குது, பிரைட்னஸ் கிடைக்குது இல்லையா. இங்க இருந்து இது நமக்கு கண்ணுல வந்துட்டு விழுது. இது வந்துட்டு ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, ஒரே 2 பொருள் பக்கத்துல இருக்கு அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பார்ப்போம், தனித்தனியா இருந்துச்சுன்னா அது நம்மளால ஈஸியா பாத்திர முடியும். ரெண்டும் ஒண்ணு மேல ஒண்ணா இருக்கும் போது நம்ம அதை கவனமா தான் அதை பார்க்க முடியும். ஓகே, கவனமா உத்து நோக்கிதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அதை பார்க்க முடியும் இல்லையா. அது தனித்தனியா செப்பரேட்டடா இமேஜஸா இருந்துச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா பார்க்க முடியும். அதான் இந்த ரிசல்யூஷன் அண்ட் ரிசால்விங் பவர். இதை பத்தி எலாபரேட்டா இன்னும் பிக் கொஸ்டின்ஸ்ல பார்க்கலாம். What is Rayleigh's criterion? The image of 2-point objects are just resolved when the central maxima of the diffraction pattern of one falls over the first minima of the direction pattern of the other. இப்போ ஒரு central maximum இருக்கு, அது ஒண்ணு மேல இன்னொன்னு விழுறது. ஓகேவா, the falls over the first minima. ஃபர்ஸ்ட் மினிமா மேலேயே நமக்கு என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் மினிமா மேலேயே இன்னொரு நமக்கு என்ன ஆகுது, இன்னொரு மேக்சிமம் வந்துட்டு விழுறது. ஓகேவா, இந்த ரேலே கிரைட்டீரியன்ல அதான் பார்த்தோம். ஸோ நம்ம ஐசைட்ல ஒண்ணு மேல ஒண்ணா இருந்தா நமக்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தனித்தனி செப்பரேட்டடா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா நம்ம அதை டைஃப்ராக்ட் பண்ணி இந்த டிஃபரன்ஷியேட் பிரிச்சறிஞ்சு நம்மளால பார்க்க முடியும். ஓகே, the images of 2 points objects are just resolved when the central maxima, எப்போ அதை பார்க்க முடியும்னா central maxima இருக்கணும், of the diffraction pattern of one falls over the first minima of the diffraction pattern of the other. Okay, this is the Rayleigh's criterion. The next, what is polarization? The phenomenon of restricting the vibrations of light. Okay, so the light ஓட vibrationsனால polarizationsனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, the light ஓட vibrations electric or magnetic field vector to a particular direction perpendicular to the direction of wave propagation motion is called polarization of light. Okay, so அப்போ ஒரு டைரக்ஷனை நோக்கி இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டாகவும் என்ன ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகே, ரெண்டும் மாறி 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 லாஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைட். ஓகேவா, ரெண்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் மாறி மாறி மாறக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நமக்கு என்னவா கிடைக்குது, லைட்டா மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த லைட்டோட வேவ் லென்த்தை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஐ சைட்டுக்கு வந்து நம்ம அந்த லைட்டை சென்ஸ் பண்றோம். ஓகே, ஸோ அப்போ அதோட வைப்ரேஷன்ஸ் அது எந்த டைரக்ஷன்ஸ்ல போகுது, அதோட வேவ் ப்ராபகேஷனோட மோஷன் அப்படிங்கறத என்னன்னு பாக்குறோம், இதுல polarization அப்படின்னு சொல்லி பாக்குறோம். See the diagram that differentiate between polarized and unpolarized light. Okay, so இதுல polarized னா என்ன, unpolarized னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, so இப்போ இதுல the consist of waves having their electric field vibrations in a single plane normal to the direction of ray. ஒரு சிங்கிள் பிளைன் நார்மல். ஓகே,
இப்படி இருக்குன்னா இந்த சிங்கிள் பிளைன் நார்மல் என்ன இருக்கும் இதோட வேவ் எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ ரெண்டுமே என்ன ஆகுது மாறி 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 நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோமே அதுதான் ஒரு போலரைசேஷன் ஆகி நமக்கு இந்த டைரக்ஷன் எப்படி இந்த டைரக்ஷன் இப்போ இப்படி ஒரு வேவ் இருக்கு அப்படின்னா இதோட சென்ட்ரல் போகுதுன்னா இது இந்த டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படி ஒரு சிங்கிள் பிளைன்ல இது என்ன ஆகுது ஃபார்ம் ஆகுது இங்க the unpolarized light that consists of waves having their electric field vibration equally distributed in all directions. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஈக்குவலா எல்லா டைரக்ஷன்ஸ்லயுமே என்ன ஆகுது போலரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இந்த லைட் வந்துட்டு என்ன ஆகுது ப்ராபகேஷன் ஆகுது வைப்ரேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் the polarized light asymmetrically about the ray direction ஒரு பக்கம் மட்டும் இதோட வைப்ரேஷன்ஸ் இருக்கும் ஓகே ஆனா இது என்னது சிமெட்ரிக்கலி அபவுட் த ரே டைரக்ஷன் சிமெட்ரிக்கலி எல்லா சைடுமே என்ன ஆகுது இதுக்கு ஒரு 360 டிகிரி நம்மளால என்ன பண்ண முடியும் இது வந்துட்டு எல்லா பக்கமும் பார்க்க முடியும் இந்த அன்போலரைஸ்டு லைட் polarized light it is obtained from unpolarized light with the help of polarisers okay so இப்போ இந்த polarisers வந்து unpolarized lightல இருக்கிற இந்த polarized light வந்துட்டு ஒரு 4 polarisers யூஸ் பண்ணி நம்மளால பார்க்க முடியும் 4 மெத்தட் என்னன்னா polarized by selective absorption polarized by reflection method polarized by double diffraction method polarized by scattering method இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் இந்த polarized light பார்க்க முடியும் இங்க unpolarized lightக்கு produced by conventional light sources this is only the conventional light source மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லி பார்க்கலாம் okay the next question discuss polarization by selective absorption ஒரு 4 மெத்தட் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா அதுல only the selective அந்த 4 மெத்தட செப்பரேட்டடா உங்களுக்கு 3 மார்க் क्वेश्चंसல கேட்கலாம் here selective absorption என்னன்னு பார்க்கலாம் selective absorption is the property of a material which transmits waves whose electric fields vibrate in a plane parallel to a certain direction of orientation and absorbs all other waves okay so இப்போ இந்த ஒரு போலரைஸ்டு இது வந்து அன்போலரைஸ்டு பார்த்தா எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் இருக்கு இதுல இருந்து வந்துட்டு ஒரு இந்த டயகிராம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் ஓகே சோ இதுல இருந்து வந்துட்டு என்ன ஆகுது இது ஒரு போலரைசர் இதுல இருந்து லைட் வேவ்ஸ் பட்டு இது என்ன ஆகுது அன்போலரைஸ்டா இருக்குது என்ன ஆகுது ஒரு போலரைஸ்டு ஆகுது போலரைஸ்டு ஆயிட்டு இதுல இருந்து செலக்டிவா இருக்கிறது மட்டும் தான் என்ன ஆகும் இந்த அனலைசருக்கு போகும் ஓகே that is called the selective absorption செலக்டிவா இருக்கிறது மட்டும் தான் என்ன ஆகுது அடுத்த அனலைசருக்கு மூவ் ஆகுது see the polarizer or polarisers are thin commercial sheets which makes use of the property of selective absorption to produce an intense beam of plane polarized light okay so selective absorption is also called as dichroism okay இது வந்து என்ன சொல்றோம் இது 1 மார்க் क्वेश्चंसல இந்த क्वेश्चन உங்களுக்கு இத கேட்கலாம் okay so the next what are polarizer and analyzer polariserங்கிறது என்ன polariserங்கிறது ஒரு லைட்டை வந்துட்டு என்ன பண்ணி காமிக்கும் நமக்கு polarize இந்த லைட் வந்துட்டு ஒரு polarizer-ஆ see the polarizer which plane polarizes the unpolarized light passing through it is called a polarizer okay passing called a polarizer அப்படினு சொல்லி பார்க்கிறோம் இங்க the analyzerல பாத்தீனா the polarized which is used to examine whether the beam of light is polarized or not is called an analyzer okay so ஒரு plane polariserங்கறத through the light வந்துட்டு ஒரு polarizer-ஆ இல்லையான்னு சொல்லி பார்க்கிறோம் light passing through it is called the polarizer இது வந்துட்டு அது polarized ஆனுச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கு okay it is used to examine whether a beam the beam of light வந்துட்டு ஒரு polarized-ஆ இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னது analyzer okay hope you understand polarized means what the beam of light passing through ஒரு beam of light வந்துட்டு plane polarizer-ல பாஸ் ஆனுச்சுனாவே நம்ம என்ன சொல்றோம் polarizer-னு சொல்றோம் அந்த polarizer ஆனுச்சா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் அந்த beam of light போயிட்டு polarizer ஆனுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது analyzer okay see இங்க ஒரு unpolarized இருக்கு லைட் இது வந்துட்டு எங்க போகுது இந்த polarizer-க்கு போகுது polarizer-ல இருந்து எங்க மூவ் ஆகுது நெக்ஸ்ட் இந்த analyzer-க்கு போகுது இந்த லைன்ஸ் பாத்தீங்கனாலே உங்களுக்கு வேரி ஆகும் இதுல வந்துட்டு வெர்டிகலாவும் இதுல வந்து ஹரிசாண்டலாவும் இருக்கு வெர்டிகலா இது வந்து ஒரு செலக்டிவ் ரேஸ் மட்டும் என்ன ஆகுது இங்க போலரைஸ்டு ஆயிட்டு நமக்கு இந்த அனலைசர்ல காமிக்குது ஓகே hope you understand the next what are plane polarized unpolarized and partially polarized light இப்போ plane polarized னா என்ன unpolarized னா என்ன partially னா என்னன்னு பார்க்கலாம் plane polarized பாத்தீங்கன்னா
if the vibrations of a wave are present in only one directions. Okay, so அந்த vibrated ஆகிற wave வந்துட்டு only one directionsல வந்துட்டு the plane perpendicular to the direction of the propagation of the wave is said to be polarized. ஒரே ஒரு டைரக்ஷன்ஸ்ல மட்டும் போலிச்சா அதை என்னன்னு சொல்றோம், polarized சொல்றோம், plane polarized. Unpolarized என்னது, the transverse wave which have vibration in all directions. நம்ம previous இதுலயே பார்த்தோம், எல்லா டைரக்ஷன் ஒரு 360 டிகிரி எல்லா டைரக்ஷன்ஸ்லயுமே மூவ் ஆனிச்சுன்னா அதை என்னன்னு சொல்றோம், that plane perpendicular to the direction of the propagation is said to be unpolarized. Okay, so partially polarized னா என்னன்னு பார்த்தோம்னா, if the intensity of light varies between maxima and minima, மேக்ஸிமாவும் மினிமாவும் அந்த லைட் என்ன ஆகுது, வேரி ஆயிட்டே இருக்குது. அப்ப எவ்ரி ரொட்டேஷன்ஸ் ஆஃப் 90 டிகிரி ஆஃப் த அனலைசர், ஓகே, த லைட் இஸ் செட் டு பி partially polarized light அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இதுலயே தெரியும், பிளைன் போலரைஸ்டு இங்கிருந்து 0ல இருந்து மேக்ஸிமா இருக்கு, அதுல இருந்து எங்க வருது, 90 டிகிரிக்கு வந்துருது. 90 டிகிரினா 0க்கு வந்துருது, இது பிளைன் போலரைஸ்டு. ஓகே, பார்ஷியலி போலரைஸ்டு என்ன ஆகுது, அதே மாதிரி மேக்ஸிமமா இருக்கு. 0 டிகிரில எங்க இருக்கு, இங்க மேக்ஸிமால இருக்கு. இது 0ல இருந்து மேக்ஸிமா பாக்குறோம், இங்க மினிமால இருந்து மேக்ஸிமம்ல இருந்து. இதுவும் எங்க தான் வந்து ரீச் ஆகுது, 90 டிகிரில ரீச் ஆகுது. So this is the partially polarized light. பிளைன் போலரைஸ்டு லைட் 0ல இருந்து மேக்ஸிமம் போயிட்டு அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு எங்க வந்துருது, 90 டிகிரிக்கு வருது. This is the plain polarized light. Okay, hope you understand. If you have any doubt, means put into the comment box. Thank you. All the best.